ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மார்க்கு 1:7. அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமைமிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. செய்யும் செயலிலும் எண்ணும் எண்ணத்திலும் படைத்தவரை முன்னிலைப்படுத்தும் மனம் கடவுளை அறிந்தோரின் குணம். கடவுளை விட்டகல செய்வது தற்பெருமை. கடவுளையே நம்மிடம் கொண்டு வர வைப்பது தாழ்ச்சி. அவையில் நாம் பெருமையாய் பேசப்படும் போது, வணக்கம் பெறும்போது, உள்ளுக்குள் உள்ளம் கொஞ்சம் தன்னடக்கத்தோடு பெருமையடையும். இது இயல்பு. இயல்பு வரம்பு மீறி தற்பெருமையாக மாறாதவாறு மனம் சுய கட்டுப்பாடோடு இருத்தல் நலம். பூக்காது கனிதரும் பலாமரம், பூத்து கனிதரும் மாமரம், பூத்தும் கனிதராத பாதிரி மரம். இதில் எதுவும் பயனற்று போவதில்லை. வெளிப்படை திறமைகளோடு சிறப்புற்று வாழ்ந்தாலும், மரியாள் போன்று நற்குணங்களால் நல்லது செய்து வாழ்ந்தாலும், புனிதர்கள் போன்று ஜெபதபத்தில் மறைந்த வாழ்வு வாழ்ந்தாலும், அனைத்திலும் கடவுளுக்கு மகிமை வருவித்திடும் ஆன்மீக உணர்வு மனித வாழ்வை அர்த்தப்படுத்தும். கடவுளுக்கு இணையாக, கடவுளை விட பெரியவராக நினைக்க வைக்கும் சூழ்நிலை வரும்போது, அதை கண்டறியும் ஞானம் இருந்தால் கடவுளை விட்டகல மாட்டோம். நாம் புகழப்பட்டாலும், புரணி புழுதியில் தள்ளப்பட்டாலும், நம் வாழ்வு கடவுளின் வருகைக்கு ஆயத்தம் செய்வதாய், கடவுளை பிரதிபலிப்பதாய் இருக்க வேண்டும். சிந்தனை: பேரும் புகழோடும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். ஆனால் மேட்டுமையான எண்ணம் இருக்கக்கூடாது. ஜெபம். இயேசுவே, நீர் தந்திருக்கும் வசதியையும் பதவியையும் வீண் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் பயன்படுத்தாது, உம்மை சாட்சிப்படுத்தி வாழும் சான்றுகளாக வாழ வரம் தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த
உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இயேசுவை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். வெட்கத்தால் தலை குனிய மாட்டீர்கள்.
தலை குனிய மாட்டீர்கள். இயேசுவை மட்டுமே நோக்கியதால் ராயப்பர் கடலில் நடந்தார். கடல் அலைகளை பார்த்ததால் கடலில் மூழ்க போனார். இயேசுவை மட்டுமே நோக்கியதால் ராயப்பர் கடலில் நடந்தார். கடல் அலைகளை பார்த்ததால் கடலில் மகிழ்ச்சி அடைவீர்கள். வெட்கத்தால் தலை குனிய மாட்டீர்கள். கவலைகளுடனே தொல்லைகளும் கடல் அலை போல் சூழ்ந்து வரலாம். இயேசுவையே சார்ந்திருந்தால் இயேசு நம்மை மீட்பார். கவலைகளுடனே தொல்லைகளும் கடல் அலை போல் சூழ்ந்து வரலாம். இயேசுவையே சார்ந்திருந்தால் இயேசு நம்மை மீட்பார். இயேசுவை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். வெட்கத்தால் தலை குனிய மாட்டீர்கள். இயேசுவில் விசுவாசம் வைத்திடுவோம், ரட்சிப்பை நமக்கு தருவார். ஆவியின் வல்லமையும் ஆனந்த வாழ்வும் அருள்வார். இயேசுவில் விசுவாசம் வைத்திடுவோம், ரட்சிப்பை நமக்கு தருவார். ஆவியின் வல்லமையும் ஆனந்த வாழ்வும் அருள்வார். இயேசுவை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். வெட்கத்தால் தலை குனிய மாட்டீர்கள். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து